ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக நடந்த சிஎஸ்கே விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பற்றி தாங்க. மேட்சோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 154 ரன்ஸ் அடிச்சிருந்தோம். அதை அவங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் அடித்து வின் பண்ணிட்டாங்க 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில். நம்ம சிஎஸ்கே டீமுக்கு என்ன தான் ஆச்சுன்னே தெரிலங்க. என்ன தான் பேட்டிங், மிடில் ஆர்டர், பவுலிங் என்ன மாற்றி பார்த்தாலும் ரொம்ப அவங்களால விளையாட முடியல, ரொம்ப ஸ்கோர் பண்ண முடியல, தொடர்ந்து தோற்றுக்கிட்டே இருக்காங்க. சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 5 மேட்சஸ் இருக்குது. ஆனால் அந்த 5 மேட்சும் வின் பண்ணாலும் ப்ளே ஆஃப்குள்ளே போக சான்ஸ் இருக்கான்னு தெரியல. பட் இந்த ஸ்கோரை வச்சு வரப்போகிற மேட்சஸில் ஜெயிப்பாங்களே தோண மாட்டேது. இப்படி கண்டினியூஸாக தோற்றுட்டே இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறத விட இன்னும் கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ஹெச் டீம் ஓப்பன் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் சென்னை கிரவுண்டில் அவங்க வின் பண்ணதே கிடையாது சிஎஸ்கே கூட. கடந்த 13 வருஷமாக ஹைதராபாத் டீம் சென்னைக்கு வந்து சென்னை கூட வின் பண்ணதே இல்லை. இது மிகப்பெரிய ரெக்கார்டு. ஆனால் இந்த ரெக்கார்டை அவங்க நேற்று பிரேக் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லைங்க, ஆர்சிபி, டெல்லி இந்த மாதிரி சிஎஸ்கே கிரவுண்டுக்கு வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற டீம் எல்லாம் ரீசண்டாக இந்த இயர் நம்ம அவங்கக்கிட்ட தோற்றுக்கிட்டே இருக்கோம். என்னடா அவங்க சிஎஸ்கே டீம் பெரிய டீமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதுவே பெரிய ஆன்சராக இருக்குங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? பெங்களூர் டீம் நம்ம 17 வருஷமாக சென்னை கிரவுண்டுக்கு வந்து சென்னையை வின் பண்ணதே இல்லைங்க. இதெல்லாம் நீங்களே நினச்சி பாருங்கள். 17 வருஷம் ஒரு டீம்னால இன்னொரு டீமை வின் பண்ணவே முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற சிஎஸ்கே எப்போவுமே பெரிய டீம் தாங்க. இது மட்டும் இல்லாமல் டெல்லி டீம் சுமார் 12 வருஷமாக சென்னைக்கு வந்து அவங்க வின் பண்ணதே இல்லை. இதிலே தெரிஞ்சுக்கலாம் சிஎஸ்கே ஒரு லெஜண்ட் டீமாக எப்படி ஒரு மாஸ் கிரியேட் பண்ணி அவங்க இருந்திருக்காங்க. இப்படி எல்லா டீமுக்கும் தண்ணி காட்டிட்டு இருந்த நம்ம சிஎஸ்கே டீம் இந்த இயர் ரொம்ப சொதப்பிட்டாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பிளே ஆஃப்குள்ளே போகலன்னு ரொம்ப கவலையாக இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ரெக்கார்ட்ஸை அவங்க மிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அதோட கஷ்டமாக இருக்குது. நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிரீவியஸ் மட்டும் நல்லா விளையாடினார். மற்றபடி அதர் பிளேயர்ஸ் ரொம்ப பேட்டிங்கில் நல்லா பண்ணலை. அதுபோக பவுலிங்கும் நல்லா போடலை. இப்படி தொடர்ந்து தோற்றுட்டே இருந்தாலும் இந்த சாம்கரனை எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரில. அதுபோக தீபக் கூடாவை இன்னுமே இம்பேக்ட் பிளேயராக இறக்கிட்டு இருக்காங்க. அவரு பெருசாக அடிக்கிற மாதிரி ஒன்றுமே தெரிய மாட்டுது. ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ஒரு நார்மலான டீமாக இருந்தால் யாரும் ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க 5 டைம் ஐபிஎல்லில் கப் அடிச்சிருக்காங்க. அது போக சாம்பியன்ஸ் லீக் அப்படின்னு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற T20 பெஸ்ட் டீம் வச்சு ஒரு டோர்னமெண்ட் நடத்துவாங்க. அதில் 2 டைம் சிஎஸ்கே அப்புறம் மும்பை கப் அடிச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய லெஜண்ட் டீம் இப்படி தோற்றுட்டே இருந்தால் கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்கும் டிஸப்பாயின்மெண்ட் இருக்க தான் செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கே குவாலிஃபை ஆகுமா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.